கைஸ் வெல்கம் பேக் டு மேப் அண்ட் மீ சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 அண்ட் எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கொல்லம் வந்தது, ஸோ இங்கேருந்து போட் எடுத்தது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக வந்துட்டு எபிசோட் 1ல் போட்டுருக்கிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கேருந்து ஒரு ஐலாண்ட் போகிறோம். வந்து ஒரு போட் எடுத்துகிட்டு அங்கே நியர்பை சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அங்கே ஒரு சின்ன போட்டில் வந்துட்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த சாப்பிட்றதுக்குலாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கடற்கரை தெரியும், அதுதான் நம்ம போகிற ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு கடலோட இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு நல்ல ஆழமாக இருக்கும், ஆழமான பகுதி. ஸோ அது வரை அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு போட்டு இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பவுண்டரி லிமிட் செட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே அது தாண்டி போனால் சின்ன சின்ன ஐலாண்டாக இருக்குமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண்ணு தட்டுவோம். இந்த மாதிரி போட்டில் போனால் அடியில் மண்ணு தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் வந்துட்டு மீன் பிடிக்கிறதாம்மா. சப்போஸ் இந்த வந்துட்டு அங்கே லைட் வச்சுட்டாங்கன்னா அந்த மீன்லாம் வந்துட்டு அந்த சைடு வருமாம்மா. ஸோ அங்கே வச்சு அவங்க அப்படியே மீன் பிடிப்பாங்களாம்மா. நைட்டு ஃபுல்லாக அதை வச்சுருக்காங்கன்னா காலைல வந்து மீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்துட்டு மார்க்கெட்டில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொரு செட்டாக வச்சுருப்பாங்க. பட் அங்கே மேலே வந்து லைட் வச்சுருப்பாங்க, லைட்டை பார்த்து மீன் வருமாம்மா. ஸோ அப்படின்னு வந்துட்டு இந்த போட் இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம தெரியுத பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐலாண்டு கிட்டே போயிட்டுருக்குறோம். அங்கே அந்த சின்னதும் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் வந்துட்டு ஐலாண்டு. ஸோ அதை பார்த்து நம்ம டுவர்ட்ஸ் போயிட்டுருக்குறோம். அண்ட் என்னென்னா ஃபஸ்ட் டைம் போட்டில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைட் ஃபீலிங் இருக்குது. பட் நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் இருக்கிறனால வந்துட்டு இந்த ஃபீலிங் இருக்கலாம். அண்டு அங்கே ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு கண்ணூர் ஹைவே. கண்ணூரில் கொல்லம் ஹைவே, அதுதான் வந்துட்டு கொல்லம் ஹைவே. நம்ம அந்த வழியாக தான் திருப்பி போக போகிறோம். அடிக்கடி மீன் குதிக்குது, மத்தி மீன் நினைக்கிறேன். மத்தி மீன் குதிச்சுட்டு இருக்கு. டப்புன்னு வந்து ஜோபில் போட்டு கொச்சியில் போய் வறுத்து சாப்பிட்லாம். ஸோ இதுதான் டெர்மினல் 1. இங்கிருந்து வந்துட்டு சப்போஸ் நம்ம டெர்மினல் 2 ஆனால் வந்துட்டு இந்த ஐலாண்ட் போட்ட இந்த வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வருது. ஸோ சப்போஸ் வந்துட்டு நான் இந்த லொக்கேஷனை பின் பண்ணுறேன் உங்களுக்கு. சப்போஸ் லீடர் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கள். நான் அது வந்துட்டு டெர்மினல் 1லேருந்து வந்துட்டு பண்ணேன். டெர்மினல் 1லாம் நீங்கள் அங்கே போய் அது வரைக்கும் அங்கேருந்து போய் சுற்றிட்டு அப்படியே வருவீங்க. ஆனால் பார்க்குறது இறங்கி அப்படியே தண்ணியில் இறங்குறாங்க சம்காய் சார். ஸோ அங்கே போய் நம்ம இறங்கி சாப்பிட்ற மாதிரி மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் இறங்குறாங்க, தெரியுது அவங்களுக்கு. வீடியோவில் தெரிலன்னு தெரியும், நான் இங்கேயும் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தண்ணியில் இறங்கி போய் நம்ம வாங்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்காங்க. அதனால தான் வந்து கழுவு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியுது என்னன்னு தெரியல, கழுவு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ அட் லாஸ்ட் நம்ம வந்துட்டோம் அந்த ஸ்பாட்டுக்கு. அது மாதம் வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க போட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க, தெரியுதா. அதெல்லாம் ஒரு ஐலாண்டு மாதிரி. വള്ളത്തിലൊക്കെ അടിപൊളി യാത്ര ഉണ്ട്. ഇതേമാതിരി ഇപ്പോൾ കള്ളക്കാട് ദ്വീപിലുള്ള യാത്ര 5 ദ്വീപ് അരമണിക്കൂർ 5 കിലോമീറ്റർ ദൂരം. നിങ്ങൾ പോയി കണ്ട് ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ മാത്രം ബോട്ടിൽ ഇറങ്ങാമല്ലോ. ഉള്ളിൽ കൂടെ ആൾക്കാർക്ക് 5ഓളം ദ്വീപിനകത്തൂടെ എല്ലാം കറങ്ങുന്ന യാത്രയാണ്. പോയിട്ട് വന്ന് പിന്നെ അരമണിക്കൂർ ഇവിടെ നിൽക്കാം. ഏറെക്കുറെ കണ്ടൽക്കാടിനകത്തൂടുള്ള യാത്രയാണ്. കാട്ടിനുള്ളിൽ കൂടെയുള്ള വീഡിയോ ഫോട്ടോ എല്ലാം എടുക്കാം. കൊക്കിരിക്കുന്നത് എല്ലാ കിളികൾ ഇരിക്കുന്ന എല്ലാം വീഡിയോ ഫോട്ടോ എടുക്കാം. അവർ 30 ദിവസത്തെ അവിടെ പോയിട്ടോ പിന്നെ അരമണിക്കൂർ ഇവിടെ നിൽക്കാം. ഈ ബോട്ടുകാർ വിളിക്കുമ്പോൾ പോയാൽ മതി. 1 മണിക്കൂർ ഇത് ആദ്യമേ നടത്തി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഇവിടെ ഇന്നത്തെ ബോട്ടുകാരൻ വിളിക്കുമ്പോൾ മാത്രം പോയാൽ മതി. ഞാൻ 1 മണിക്കൂർ അരമണിക്കൂറേ ഉള്ളൂ മറ്റേത്. അത് കഴിഞ്ഞ് ഇവിടെ നിൽക്കാം. എല്ലാം പോയിട്ട് വന്ന് നിൽക്കുന്നവരാ. ഈ നിൽക്കുന്നവരെല്ലാം പോയിട്ട് ചേട്ടാ അത് കുഴപ്പമിരിക്കില്ല, നന്നായിരിക്കും. നല്ല അതെയോ, വേറെ എക്സ്പീരിയൻസ്. അതെയോ. അത് ഇതുപോലത്തെ ബോട്ടിൽ കൂട്ടിയിട്ട് പോകണം. ഓ, വഞ്ചിയിലാണ് ബോട്ട് പോകാതെ ആ സ്ഥലത്ത്. ഓ ശരി. ஸோ கைஸ் நம்ம ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனி சின்ன சின்ன ஐலாண்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வஞ்சியில் போகலாம். ஸோ இந்த போட் பார்த்தீங்கன்னா போகாது, ஏன்னா வந்துட்டு அங்கே ஃபுல்லாக வந்துட்டு கரை தட்டிடும். ஸோ வந்துட்டு இந்த மோட்டர் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சியில் போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம இங்கே வந்த உடனே அவங்க முன்னாடியே வந்துட்டு அந்த பஸ்ஸிலலாம் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க சேல் பண்ணுவாங்க.
வண்டிங்க வந்துட்டு எத்தனையானது எத்தனையானா ചേട്ടാ ജാക്കറ്റ് ഇടണോ അത് അതെയോ ഓക്കെ போக முடியாதாம்மா ஏன்னா வந்துட்டு ரொம்ப தர தட்டிடுமாம்மா. ஸோ அதனால் வந்துட்டு போட் அடிபடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு கைஸ். அந்த இதெல்லாம் பாருங்கள், ஒரு கேரளா, இதுதான் கேரளா கைஸ், இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் கேரளா. திஸ் இஸ் வை வி ஆர் காலிங் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பியூர் வைப். ஸோ கைஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு போட்டில் அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்டுக்கு நடுவிலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் என்னென்னா அந்த தண்ணிக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கும் ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப தண்ணி வந்துட்டு முட்டி அளவு கூட இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இந்த தனித்தனியாக ஐ மீன் ஒவ்வொரு ஐலாண்டுக்கு நடுவில் போகும்போதெல்லாம் வந்துட்டு போட் ஓட்டிகிட்டு வந்தவரும் நிறைய இன்புட்ஸ் இங்கே இந்த ஐலாண்டை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா நான் வந்து வியந்தது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குமாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியாகிட்டே வருமாம்மா. ஸோ இன்னும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் ரொம்ப கம்மியாயிருமாம்மா. இந்த சைடில் போட்டே வராதாம்மா, அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாயிரும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னார். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதெல்லாமே வந்துட்டு இந்த ரிவர் எல்லாமே போய் வந்து கடலில் தான் சேருதாம்மா கைஸ். ஸோ வந்துட்டு இந்த தண்ணி எல்லாமே வந்து கடலில் சேர்ந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க. இப்போ நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ தரத்திட்டு இது வந்துட்டு காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல தண்ணி ஏறி இருக்குமாம்மா. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி கம்மியாகிட்டு இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2:30 அந்த அரௌண்ட் ஆகுது. இனி ஒரு 5 o'clock 6 o'clockலாம் போச்சுன்னா வந்துட்டு ரொம்ப தண்ணி நடந்தே போகலாமாம்மா, போட்டு போகாதாம்மா, அந்தளவுக்கு வந்து தண்ணி கம்மியாயிருமாம்மா. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோவாக தான் போகிறாரு. தமிழானு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. വെള്ളം ഇനിയും ഇപ്പൊ വെള്ളം അധികം ഇരിക്കട്ടെ. രാവിലെ അതെയാ? ഓ, പക്ഷെ ഇത്തിരി ആകാതെ വെള്ളം കമ്മിയാകുന്നില്ലേ? ചെറിയ തോട് പോലെ റെഡിയാക്കി ഇട്ടതാണ്. ഓ, ഞങ്ങൾ ഇന്നലെ വന്നതാണ്. പാലക്കാടാണ്. ആ, ഇത് பாருங்க. വെള്ളം പറ്റുന്ന വന്ന് മഴ വലിച്ചു പിടിക്കില്ല. ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர் டு ஒரு 1 hour நம்ம வந்துட்டு இந்த போட்டில் வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த போட்டில் வந்ததாகட்டும், இந்த போட்டில் போனதாகட்டும் ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் இவங்க நிறைய இன்புட் கொடுத்தது இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்துட்டு அவங்க சொல்லும் போது அந்த பிளேஸை பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ப்ரைமரி இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் கைஸ். இந்த டூரிஸ்ட் வர இந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் தான் ப்ரைமரி இன்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்டரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபிஷிங் அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் வந்து நம்ம அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். நம்ம கூப்பிட்டு வந்த இடத்துக்கே வந்து திரும்பி வந்துட்டோம். ஸோ இனி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் போய் வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் சுற்றி ஆடி ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போட்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்த எபிசோடில் அப்லோட் பண்ணுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு 10 minutes வீடியோவா அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா வந்துட்டு எனக்கு நான் இது டோட்டலாக போடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஒரு 85 மினிட்ஸ் கிட்ட வந்துச்சு. நான் அதை கம்மி பண்ணி தான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் வந்துட்டு இங்கேருந்து நான் போனது, அதுக்கப்புறம் நான் வாங்கினது, சாப்பாடு, ஐ மீன் இங்கே என்னெல்லாம் வாங்கினேன், ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் காட்டுறேன். சரி, தேங்க்யூட்டா. காணா ஆளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, தாண்டி கூட தெரியல. சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இதுக்குள்ள வாங்க, அப்படின்னா உங்களுக்கு கடை காட்டுறதுக்கு இருக்குது. அப்படி வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன செடி, இந்த செடி தான் இருக்குது. என்ன செடியெல்லாம் தெரில. இது பாருங்க, இந்த செடி தான் ஃபுல்லாக